குழிக்குள்ள விழுந்து மாட்டிக்கிட்ட அன்பு ஆனந்தியை காப்பாத்தி அங்கிருந்து தங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த மலைவாசி. அதே இடத்துல கருணாகரனோட திட்டப்படி ரகுவை கடத்திட்டு வந்தவன் ரகுவை அங்க அடைச்சு வச்சிருக்கான். அவன்கிட்ட என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 20 லட்ச ரூபா பணம் கிடக்கு. அந்த பணம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் எடுத்து கொடுத்துட்றேன். என்னை இங்கிருந்து விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்ச, அதை கேட்டு அவன் சிரிக்கிறான். உன்னோட நெத்தியில ஒட்டுறதுக்கு ஒத்த ரூபா கூட உன்கிட்ட கிடையாது. நீ 20 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னு சொல்றியா? இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்ப வெளியே வர்றான். அப்போ அந்த ரகுவை கடத்திட்டு வந்தவன்கிட்ட வந்து அன்பு ஆனந்திய ஒப்படைக்கிறாங்க. இவங்க நம்ம இடத்துக்கு வந்த விருந்தாளி. இவங்க இடத்துக்கு இவங்க போற வரைக்கும் இவங்கள நீ பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு அன்பு ஆனந்திக்கு தடபுடலா விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்து முடிச்சுட்டு அவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்து, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி, நீங்க அந்யோன்யமா இருக்கணும்னா இந்த வெத்தலை பாக்க நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட ஆனந்தி வெக்கப்பட அன்பு ஆனந்திக்கு அன்னைக்கு நைட்டு தனியா தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அங்க அவங்க கொடுத்த வெத்தலை பாக்க ஆனந்தி அன்புக்கு ஊட்டி விட, அன்பு தன் கையில இருந்த வெத்தலை பாக்க ஆனந்திக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ரகு இங்க இருக்கிறது அன்பு ஆனந்திக்கு தெரியாது. அன்பு ஆனந்தி இங்க வந்ததும் ரகுவுக்கு தெரியாது. எப்படியும் ஆனந்தி ரகுவை கண்டுபிடிச்ச பின்னாடி ரகு மூலமா தன்னோட வாழ்க்கையை கெடுத்தது யாருன்னு ஆனந்தி வெளியுலகுக்கு சொல்லிடுவாங்க. மகேஷ் ஏற்பாட்டுப்படி தான் இவங்க 2 பேரும் இங்க வந்தாங்களா இல்ல எதேச்சியா வந்தாங்களா அப்படிங்கிறது வர எபிசோட்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்.